ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரியான ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கியூஆர் எதுவுமே இல்லை. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ் ப்ரோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்கள் நீங்கள். இதுக்கு கியூஆர்லாம் இல்லை, நம்ம கேப்கட்டில் ஓனாக தான் மேக் பண்ண போகிறோம். அது எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஜே ரேட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்மளோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலர் ஆப்ஷனை கொடுத்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய ஆப்போசிட்டி நம்ம கம்மி பண்ணிடலாம். இப்போ பிளரை கொடுத்துட்டு பிளர் ஆப்ஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 65 அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம டன் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ண போகிற ஒரு 6 இமேஜும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 6 இமேஜ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் VPN ஆன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற VPN-உடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிச்சிருக்க அந்த டெம்ப்ளேட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெம்ப்ளேட்டை நம்ம டெலிகிராம் லிங்க்கில் தரேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரிகாலன் இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ ரூமில் எடிட் பண்ண அந்த இமேஜஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துனா நம்ம ஃபோட்டோ ரூமில் எடிட் பண்ண இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிடலாம். அப்புறம் கரிகாலன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை செலக்ட் பண்ணி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்லைடு அப்னு ஒரு அனிமேஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும் இல்லை ஸ்லோவாக வேணும் அந்த டைமர் இருக்கும். அந்த டைமர் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரிகாலன் அது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரிகாலன் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வர வரைக்கும் இந்த ஃபோட்டோட லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண மாதிரி நம்ம ஃபோட்டோ ரூம் எடிட் பண்ண அந்த 6 ஃபோட்டோவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோடைய சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோக்கு கீழே அனிமேஷன் ஆப்ஷனை கொடுத்து வேற அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ரைட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோக்கும் எந்த அளவுக்கு நம்ம டைமர் வேணுமோ இப்போ நம்ம டிக் ஆப்ஷன் கொடுத்துடலாம்.
இப்போது நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ஃபோட்டோவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். உனக்கு பேச வருமா? இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்லைட் லெஃப்ட் அந்த அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். உனக்கு பேச வருமா? உனக்கு பேச வருமா? உனக்கு பேச வருமா? ஜூம் ஒன் ஒரு அனிமேஷன் இருக்கும், நம்ம அந்த அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கரிகாலன். It's so nice to see you. உனக்கு பேச வருமா? அவ்வளோதான், நம்ம வீடியோ மேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக மேக் பண்ணிக்கோங்க. ப்ரோ இதில் வேறு அந்த டெம்ப்ளேட் எப்படி ப்ரோ வேணும்னா, இதில் இருக்க அந்த டெம்ப்ளேட் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண இந்த எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜே ரேட்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.